ஃபௌரதுன் புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியன. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக என்று கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய தினம் நான் உங்களுக்கு முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நபிகளாரின் நற்பண்புகள். இவ்வுலகம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பல பில்லியன் ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இன்று வரை பல பில்லியன் மனிதர்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். தற்போது நாம் இந்த உலகத்தில் 800 கோடி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் இந்த உலகம் முடிவடையும் காலகட்டம் வரை எத்தனை கோடி மனிதர்கள் பிறந்து வாழ இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலாவே மிக நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். இந்த உலகம் படைக்கப்பட்ட மனித இனம் தோன்றியதிலிருந்து இன்று வரை இன்னும் கியாமத் நாள் வரை வாழக்கூடிய வாழ்ந்த இனிமேல் வாழ இருக்கின்ற மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அவர்கள் அந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், என்ன முறையில் வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, என்ன முறையில் வாழக்கூடாது என்பதை அவர்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் அவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி பல நபிமார்களை காலத்திற்கு ஏற்பட்ட இடத்திற்கு ஏற்ப அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பப்பட்ட நபிமார்களின் முதன்மையானவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இறுதியானவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இருவருக்கும் இடையிலே எத்தனையோ நபிமார்கள் உலகத்தை வாழ்ந்து மரணித்திருக்கின்றார்கள். இந்த நபிமார்கள் எல்லாம் அவர்கள் தங்களை சார்ந்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், மேலும் அல்லாஹ்வுடைய படைப்பை வணங்கக்கூடாது என்பதைத்தான் சொல்லி சென்றார்கள். அவர்கள் தங்களை நபி என்று மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சில மோஜிசாக்களையும் கொடுத்திருந்தான், அற்புதங்களை கொடுத்திருந்தான். அந்த அற்புதங்களை மக்களுக்கு மத்தியிலே செய்து காட்டி அதன் மூலமாக இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்பதை நம்ப வைத்து அதன் மூலமாக அந்த மக்கள் இஸ்லாத்தை தழுவியிருக்கின்றார்கள். எல்லா நபிமார்களுக்கும் மோஜிசாத்துகள் கொடுக்கப்பட்டது, அதுபோல நமது நபி அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, தன்னுடைய சொல் செயல் அங்கீகாரம் இவைகளின் மூலமாக தாங்கள் வாழ்ந்து காட்டியதன் மூலமாக நிரூபித்து சென்றார்கள் தான் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து மரணத்து 1446 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தற்போது உலகத்திலே உண்டான மக்கள் தொகையிலே 300 கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வுலகத்தில். அவர்கள் மரணித்த 1446 ஆண்டுகள் ஆகிவிட்ட பிறகும் இந்த அளவுக்கு அதிகமான முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் எதை வைத்து இந்த இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள்? ஒவ்வொரு நாளும் இஸ்லாமியர்களாக உருவாகக்கூடியவர்கள், மதம் மாறி இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையை அறிவதன் மூலமாக, ஹதீஸ்களை அறிவதன் மூலமாக இஸ்லாத்திலே சாறை சாறையாக நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பண்புகள் தான் இந்த இஸ்லாமின் அளவிற்கு உயர்வதற்கு அதிகமாவதற்கு காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே 68.4 வசனத்திலே குறிப்பிடுகின்றான், وَإِنَّكَ لَعَلَىٰ خُلُقٍ عَظِيمٍ, நபியே நாயகமே, நீங்கள் ஒரு மாபெரும் நற்குணத்தில் நீந்திருக்கிறீர்கள் என்றும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸனன் நாஸ் குலுகா, மிக அருமையான நற்குணத்தை கொண்டவர்களாக வாழ்ந்திருந்தார்கள் என்று. இந்த நற்குணம் என்பது ஒன்று ஒருவர் மனிதரோடு நடந்து கொள்ளக்கூடிய நற்குணம், மற்றொன்று ஒருவர் அல்லாஹ்வோடு நடந்து கொள்ளக்கூடிய நற்குணம். இந்த இரண்டு விதமான நற்குணத்தை வைத்துத்தான் அவைகளை நற்குணம் என்பதாக கூறப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பிற மனிதர்களுக்கு மத்தியிலே எந்த அளவிற்கு நற்குணத்தோடு திகழ்ந்திருக்கின்றார்கள் என்றால் அனைத்து விதமான விஷயங்களிலும் நற்குணத்தோடு திகழ்ந்திருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் யாரோடு அதிகமாக இருக்கின்றார் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தினரோடு, தன்னுடைய மனைவியோடு அந்தரங்கத்தை மனிதன் பகிர்ந்து கொள்கின்றான். உலகத்திலே உள்ள அதிகமானவர்கள் வெளியிலே பார்த்தால் நற்பெயர் எடுத்திருப்பார்கள். தன்னுடைய மனைவியிடத்திலே பொல்லாதவன் என்ற பெயர் எடுத்திருப்பார்கள். மனைவியிடத்திலே நற்பெயர் இருக்காங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு நற்குணமுடையவர் என்று பெயர் எடுத்திருக்கின்றார்கள் என்றால், உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைரு லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் தன்னுடைய மனைவியிடத்திலே நற்பெயர் எடுக்கக்கூடியவர்கள். நான் என்னுடைய மனைவியிடத்திலே நற்பெயரை எடுத்திருக்கின்றேன் என்பதாக கூறினார்கள். அதுபோல தன்னுடைய மனைவிமார்களை மிகவும் பிரியமான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே பாத்திரத்தை குளிப்பார்கள். இருவரும் தண்ணீரை அள்ளி தங்களுடைய மேனியை ஊற்றுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கூறுவார்கள், தாக்கலி எனக்கு கொஞ்சம் தண்ணீரை கொடு, எனக்கு கொஞ்சம் தண்ணீரை கொடு என்று இப்படியாக கணவனும் மனைவியும் ஒரு விதமான பரஸ்பரத்தோடு குளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கின்றது. அதுபோல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே எப்படி இருப்பார்கள் என்று. வீட்டிலே தங்களுடைய மனைவிமார்களுக்கு அவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் தொழுவதற்கு சென்று விடுவார்கள் என்று சொன்னார்கள். இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியிடத்தில் ஒரு நற்பெயரை எடுத்திருக்கின்றார்கள். அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நீதி எப்படி இருந்திருக்கின்றது, எப்படி ஒரு நீதமான ஆளாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதாஅ லில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உண்மைக்கு சாட்சியாளர்களாக இருக்க, நேர்மைக்கு நீதிக்கு சாட்சியாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே சூரத்துல் மாயிதாவிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதம் எப்படி இருந்தது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த பிள்ளை யார் என்று சொன்னால் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறினார்கள். ஒரு தடவை வஹயனுல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மது சரகத் லகதஅது யதஹா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா தேடினாலும் அவருடைய கையை நான் துண்டாக்குவேன் என்பதாக கூறினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதிலே இந்த அளவிற்கு அவர்கள் மிகவும் நீதமாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு எப்படி இருந்தது, பேச்சில் எப்படி நீதமானாக இருந்திருக்கின்றார்கள், எப்படி பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் கூறுகிறான், வஇதா குல்தும் ஃபஅதிலு வலவ் கான தா குர்பா. நீங்கள் பேசினால் உங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, நீதத்தையே நேர்மையை பேசுங்கள் என்றார்கள். அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் கூறுகிறான். அதுபோல ஜாபிர் இப்னு ஸுமரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்டேன், நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிகம் இருந்திருக்கின்றீர்கள், அவருடைய பேச்சு எப்படி இருந்தது, அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்தது என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நேரங்களிலே மௌனமாக இருப்பார்கள், குறைவாக சிரிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதுபோல தத்துவார்த்தமான சில விஷயங்களை அவர்களுக்கு முன்பு சொல்லப்பட்டால் பிறர்கள் தங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் சிரிப்பார்கள் என்று சொன்னால் வெடில் சிரிப்பு சிரிக்க மாட்டார்கள். மிகவும் தபஸ்ஸும் என்று சொல்லப்படக்கூடிய புன்சிரிப்பு தான் அவருடைய வாயிலிருந்து வரும். ரேராக ரொம்பவும் அரிதாகத்தான் அவர்கள் கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு சிரித்திருக்கின்றார்கள். இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சம்பாஷணையிலும் அவர்கள் தங்களுடைய அகலாக்கை நற்குணத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதுபோல சிறுவர்களோடு
அவர்களுடைய அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நீதம், அவர்களுடைய அஹ்லாக் குணம் இப்படி இருந்தது. சொல்லப்படுகின்றது ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 2168வது ஹதீஸாக பதிவாகி இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு செல்லுகின்ற பொழுது, சிறுவர்களை கடந்து செல்லுகின்ற பொழுது என்ன செய்வார்கள்? அந்த சிறுவர்களுக்கு சலாம் கூறுவார்கள். உலகத்தில் பார்க்க ஒரு சின்ன பிள்ளைன்னு சொன்னால் அவங்க தான் நமக்கு சலாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே அந்த சிறுவர்களுக்கு சலாம் கூறக்கூடிய ஒரு நிலையிலே இருந்திருக்கின்றார்கள். இப்படி சிறுவர்களுக்கு மத்தியிலே ஒரு அன்போடு, ஒரு அரவணைப்போடு நடந்து இப்படித்தான் சிறுவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய சமுதாய மக்களுக்கு அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அதுபோல ஒரு வேலையாளிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடந்திருக்கின்றார்கள். வேலை செய்யக்கூடியவர், இந்த உலகத்தில் வேலையாட்களை எப்படி நடத்துகின்றார்கள் மனிதர்கள்? வேலையாட்களை ஒரு அடிமை போன்று நடத்துகின்றார்கள். அவர் நம்ம இடத்திலே சம்பளம் வாங்கக்கூடியவர், நமக்கு கீழால் உள்ளவர் என்பதாக அவருக்கு அதிகம் வேலை பளுவை கொடுத்து அவர்களை சிரமத்திற்குள்ளாக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலையாளோடு எப்படி நடந்திருக்கின்றார்கள், ஊழியரோடு எப்படி நடந்திருக்கின்றார்கள்? இதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஹதீஸ் ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதீம்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சினீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் 10 ஆண்டு காலம் ஊழியராக இருந்தேன். ஃபமா காலலை உஃபேன். இந்த 10 ஆண்டு காலத்தில், ஒரு ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டு காலம் நான் அவர்களுக்கு ஊழியராக இருந்த பொழுது ஒரு தடவை கூட அவர்களை என்னை பார்த்து சி என்று சொன்னதில்லை. அதுபோல நான் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டேன் என்று சொன்னால் இதை ஏன் செய்தாய் என்று அவர்கள் கேட்டது கிடையாது. நான் செய்யாமல் விட்ட ஒரு விஷயத்தை குறித்து இதை ஏன் செய்யவில்லை என்று அவர்கள் கேட்டது கிடையாது. மொத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸனன் நாஸி குலுகா, குணத்திலே மிக அழகான குணமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை நான் பட்டுகளை விட மிகவும் மென்மையாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலிலிருந்து வெளிப்படுகின்ற வியர்வை என்பது அது கஸ்தூரியை விட நறுமணமாக இருக்கும் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார் என்று சொன்னால், இந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊழியர்களை மதித்து இப்படித்தான் ஊழியர்களோடு நற்குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள், காட்டியிருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய அந்த இரக்க குணம், எந்த அளவிற்கு இரக்க குணமுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வே அவர்களை பார்த்து கூறுகின்றான், உமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, உங்களே நாம் இந்த பூமிக்கு ஒரு அற்கொடையாக அனுப்பி இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரஹ்மத், அற்கொடை. சில மனிதர்கள், சில சஹாபாக்கள், சில இறை நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக அவர்கள் லகனத்து செய்ய வேண்டும் என்று கூறிய பொழுது மறுத்துவிட்டார்கள். நான் சபிக்கக்கூடியவராக அனுப்பப்படவில்லை, மாறாக ஒயின்னமா புஅஸ்து ரஹ்மத்தன், நான் ஒரு அற்பனையாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று தங்களுடைய நற்குணத்தை காட்ட இருக்கின்றார்கள். அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகம் செய்யக்கூடிய துஆக்களில் ஒன்று, யா அல்லாஹ், நான் யாரையாவது நான் திட்டி இருந்தேன் என்றால், யாரையாவது சபித்திருந்தேன் என்றால், யாருக்காவது முறையற்று நான் தண்டனை கொடுத்திருந்தேன் என்றால், அந்த தண்டனைகளை, அந்த மன உளைச்சலை, அந்த அதாவை அவர்களுக்கு ரஹமத்தாக ஆக்கி புரிவாயாக, அவருடைய பாவத்தினுடைய மன்னிப்பாக அதை ஆக்கி புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆ செய்திருக்கின்றார். இப்போ எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்போடு அரவணைப்போடு இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த மன்னிப்பாளராக இருந்திருக்கின்றார்கள். தங்களுடைய குணங்களிலே அவர்களுடைய சிறந்த ஒரு குணம் இது என்று சொன்னால் பிறர்களை மன்னிக்கக்கூடிய மாண்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மஸ்ஜிதிலே இருந்தபொழுது ஒரு காட்டரபி வந்தவர் என்ன செய்வார்? பள்ளியிலேயே சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார். உடனே சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க? அவர் போய் தடுக்க போகிறாங்க. பள்ளிவாசலில் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கின்றார்கள் என்று நினைத்து அவரை தடுக்க போகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்களை தடுத்தார்கள், செய்யாதீங்க.
அவர் அவருடைய வேலையை முடிக்கட்டும். முடித்த பிறகு அவரை கூப்பிட்டு கூறினார்கள், இது பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய இல்லம், இதில் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யக்கூடாது என்று அவருக்கு வசியத் செய்து அனுப்பிவிட்டு தாங்களாக ஒரு வாளியிலே தண்ணீரை கொண்டு வந்து அந்த சிறுநீரை சுத்தம் செய்தார்கள் என்று ஹதீஸ் வருகின்றது. இது சஹீஹ் முஸ்லிமிலே 285வது ஹதீஸாக பதிவாக இருக்கின்றது. அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிவு எந்த அளவிற்கு ஒரு பணிவாக நடந்திருக்கின்றார்கள். பணிவு என்பது மிகப்பெரிய ஒரு நற்குணம். அந்த பணிவு என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருந்திருக்கின்றது. சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆக்குலு கமா யஅக்குலுல் அப்து, ஒரு அடிமை சாப்பிடுவதை போன்றுதான் நான் சாப்பிடுவேன். அஜ்லிசு கமா யஜ்லிசுல் அப்து, ஒரு அடிமை உட்கார்வதை போன்றுதான் நான் உட்கார்வேன். ஏனென்றால் ஃபைன்னமா அனஅபுது, நான் ஒரு அடிமை என்பதாக கூறினார். இந்த அளவுக்கு பணிவோடு இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பணிவை இல்லாத இன்றைய காலகட்டத்திலே மனிதர்களிடத்திலே பார்க்க முடிகின்றதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. மற்றொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது சொர்க்கத்திலே யாரிடத்திலே மிக மிஸ்காலு தர்ரத், ஒரு அணு அளவு பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. அதுபோல யாருடைய உள்ளத்திலே ஒரு அணு அளவு ஈமான் இருக்கின்றதோ அவர் நரகத்தில் நுழைய மாட்டார் என்பதாக கூறினார். யார் பணிகின்றாரோ அவர்களை அல்லாஹு தஆலா உயர்த்துகின்றான். யாரிடத்திலே பெருமை இருக்கின்றதோ அவர்களை அல்லாஹு தஆலா தாழ்த்துகின்றான். ஆக ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகத்திலே பணிவோடு நடக்க வேண்டும். அப்படி பணிவோடு நடந்து இப்படித்தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திருஹெழுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அதுபோல ஒரு சபையிலே உட்கார்ந்திருக்கின்றோம், நம்மை நோக்கி சிலர்கள் வருகின்றார்கள் பேசுவதற்காக, கலந்துரையாடுவதற்காக. இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நற்குணத்தின் வாயிலாக மக்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். சபையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இது திருமதியிலே 2490வது ஹதீஸாகவும் இப்னு மாஜாவிலே 3216வது ஹதீஸாகவும் பதிவாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் யாராவது உரையாடுவதற்கு பேசுவதற்கு வந்து தங்களுடைய கையை முசாஃபஹா செய்வதற்காக கொடுத்தால் தங்களுடைய கைகளை கொடுப்பார்கள். அதுபோல எதிராளி தன்னுடைய கைகளை எடுக்கின்ற வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கைகளை எடுக்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேருக்கு நேராக அந்த வந்த மனிதரை உரையாடுகின்ற அந்த மனிதரை பார்ப்பார்கள். அவர் தன்னுடைய பார்வையை திருப்புகின்ற வரை தன்னுடைய பார்வையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்ப மாட்டார்கள். ஆக இந்த அளவிற்கு பிறரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து இப்படித்தான் தன்னுடைய சமுதாய மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக தேர்ந்தெடுக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பற்றற்ற தன்மை எப்படி இருக்கின்றது. உலகத்திலே கொஞ்சம் வசதி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் மிகவும் ஆடம்பரமாக பரோபகாரமாக மக்கள் நடக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். பெருமையோடு ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு நடந்து கொள்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாட்டினுடைய அரசராக இருந்தார்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருந்தார்கள், ஒரு சமுதாயத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இந்த அளவிற்கு ஒரு எளிமையான முறையிலே நடந்திருக்கின்றார்கள் என்றால் முஸ்லிமிலே 2085வது ஹதீஸாக பதிவாகி இருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொள்ளும் தலையணை என்பது பதனிடப்பட்ட தோலால் அமைந்திருந்தது. இதால் அமைந்திருந்தது, தோலால் அமைந்திருந்தது. அதனுடைய ஸ்பாஞ்ச் என்பது ஈச்ச நாரினால் நிரப்பப்பட்டு மிகவும் எளிமையாக இருந்தது என்பதாக கூறுகின்றார். என்று சொன்னால் ஒரு அரசராக இருக்கக்கூடியவர்கள், ஒரு சமுதாயத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் அவர்கள் நினைத்திருந்தார்கள் என்று சொன்னால் மிக பெரிய அளவிலே ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கிறார். அந்த வாழ்வை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளவில்லை, மிகவும் ஒரு எளிமையைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்து வாழ்ந்திருக்கின்றார். அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே நகைச்சுவை செய்திருக்கின்றார்கள். நகைச்சுவை என்று சொன்னால் என்ன? இந்த காலகட்டத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே
செய்து கொள்கின்ற நகைச்சுவை போன்றல்ல. அடுத்தவர்களை துன்புறுத்தி அவருடைய மன உளைச்சலை உண்டாக்கி அதன் மூலமாக சிரிக்கின்றார்கள். அடுத்தவரை கேள்வி பண்ணி சிரிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நகைச்சுவை அல்ல. நகைச்சுவை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக தெரிந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு வயோதிக பெண், ஒரு மூதாட்டியார் வந்து கூறுகின்றார், யார் சொல்லலாம், சொர்க்கத்திற்காக, சொர்க்கத்தில் நான் நுழைய வேண்டும், அதற்காக வேண்டி எனக்காக துஆ செய்யுங்கள் என்றார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், கிழவிகள்லாம் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. உடனே அந்த மூதாட்டி அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார். நான் சொர்க்கத்தில் நுழைய முடியாதா என்றபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், பொறுங்கள், நீங்கள் மூதாட்டி சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்றால் நீங்கள் மூதாட்டியாக வயது முதிர்ந்தவராக சொர்க்கத்திலே நுழைய முடியாது. மாறாக உங்களுக்கு இளமையை கொடுத்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் நுழைய வைப்பான் என்று கூறி இந்த ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். இன்னா இன்ஷஅல்லாஹ் இன்ஷா, நிச்சயமாக அந்த சுக்கத்தை சில பெண்களுக்கு அமைத்திருக்கின்றோம். ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அந்த சுக்கத்திலே நுழையக்கூடியவர்களை பாக்கியராக இளவயதுடையவராக ஆக்கியிருக்கின்றோம். ஒருவன் நத்தராபா, அங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் சம வயதுடையவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களாகத்தான் நாம் அவருடைய சொர்க்கத்திலே நுழைவிப்போம் என்பதாக கூறினார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகிறான் என்று அந்த வசனத்தை ஓதி காண்பித்தார். நகைச்சுவை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். யாரையும் புண்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது, யாரையும் கேள்வி பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது என்பதை தன்னுடைய சமுதாயத்தினருக்கு தன்னுடைய நற்குணத்தின் மூலமாக காண்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொடைத்தன்மை எப்படி இருந்தது, கொடை கொடுக்கக்கூடிய பிறர்களுக்கு ஈண்டு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை, நல்லது செய்யக்கூடிய தன்மை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே அவர்களுக்கு ஒரு போர்வை ஒன்று ஹதியாவாக கொடுக்கப்பட்டது. பிறர்கள் அவர்களுக்கு ஒரு போர்வையை ஹதியாவாக கொடுத்தார்கள். அதில் ஒருத்தர் கேட்டார், யாரை சொல்ல இந்த போர்வை நல்லா இருக்குது, எனக்கு கொடுங்கிறேன் அப்படின்னு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், அந்த போர்வையை கொடுத்து விட்டார். இப்படித்தான் கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நற்குணத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பொறுமையுடையவராக இருந்திருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுமை எப்படிப்பட்டது, அளப்பரிய அளவிலே அவர்கள் பொறுமையாளர்களாக இருந்திருக்கின்றார்கள். மக்காவினுடைய இறை நிராகரிப்பாளருடைய தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமான பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள். நாம் ஏகத்துவத்தை சொல்லுகின்றோம், இதை ஏற்பதற்கு மறுக்கின்றார்கள் என்று வருத்தப்படுகின்ற பொழுது, அதாவது மலையினுடைய மலக்குகள் அவரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கூறுங்கள், இந்த மனிதர்களை 2 மலைகளுக்கு மத்தியிலே அப்படியே அவர்களை நசுக்கி அவர்களை இல்லாமல் ஆக்கிவிடுவோம் என்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வேண்டாம், இவர்கள் இல்லை என்றாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர்கள் ஏகத்துவத்தை ஏற்ற முஸ்லிம்களாக இருப்பார்கள் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் என்பதாக கூறினார். அவர் இந்த அளவிற்கு அவர்கள் மிகவும் பொறுமைசாலியாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு உதவி செய்வது, எப்படி அவர்கள் பிறர்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள், உதவி செய்வதிலே ஒரு சிகரமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். நஸாயிலே 1416வது ஹதீஸாக பதிவாக இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். வீண் விளையாட்டிலே மிகவும் குறைவாகத்தான் அவர்கள் ஈடுபடுவார்கள். தொழுகையை நீட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஹுத்பாவை சுருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதுபோல விதவைகளோடு, சிறுவர்களோடு, மிஸ்கீன்களோடு ஒன்றாக செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்திலே விதவைகள் என்று சொன்னால் அவர்களை தீண்டத்தகாதவர்களாக பார்க்கப்படுகின்றது. தான் இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்துக்கு தகுந்தால் போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் ஒரு நாட்டுடைய மந்திரியாக, ஒரு நாட்டினுடைய ராஜாவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாலும், மிகப்பெரிய அரசியல் ஆன்மீக தலைவர்களாக அவர்கள் இருந்தாலும், அவர்கள் மிஸ்கீன்களோடு, சிறுவர்களோடு, விதவைகளோடு ஒன்றாக சேர்ந்து
உணவருந்தக்கூடியவர்களாக ஒன்றாக சேர்ந்து செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் அனைத்து துறையிலும் அனைத்து விதத்திலும் பிற மனிதர்களோடு எந்த இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் தன்னுடைய நடவடிக்கையின் மூலமாக காண்பித்து தன்னுடைய சமுதாயத்தினர்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஒழுக்கத்தினுடைய முன்மாதிரியாக தேர்ந்தெடுக்கின்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிற மனிதர்களோடு நற்பண்பு நிறைந்தவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக கலந்து உறவாடி அவரிடத்திலே அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு அவர்களுடைய நற்குணம் எப்படி இருந்தது, அல்லாஹ்வும் அவர்களுக்கு மத்தியிலே குணம் எப்படி இருந்தது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹுத்பாவிலே நாம் காண்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் கமாமா. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களோடு நற்குணமுடையவர்களாக திகழ்ந்த காரணத்தினால்தான் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மாபெரும் நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று. அடியார்களோடு நல்ல முறையை நடந்து கொண்டார். அதுபோல அல்லாஹோடு அவர்களுடைய நற்குணம் எப்படி திகழ்ந்தது, அல்லாஹ்விற்கு நிறைவேற்றிய கடமைகளிலே அவர்கள் எந்த அளவிற்கு மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றார்கள். நாமெல்லாம் ஏன் உலகத்தை படைக்கப்பட்டிருக்கின்றோம்? அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம். இதுதான் நம்மின் மீது உண்டான கடமை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு விதமான கடமை இருக்கின்றது. ஒன்று, அவர்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்வது ஒன்று. மற்றொன்று, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நுபுவத்தை ரிசாலத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லுவது. இந்த இரண்டு விஷயத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நிகழ்ந்திருக்கின்றார்கள், இப்படி திகழ்ந்திருக்கின்றார்கள். இபாதத்தை பொறுத்த அளவிலே முகைரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். முஸ்லிமிலே 4836வது ஹதீஸாகவும் 2819வது ஹதீஸாகவும் பதிவாகியிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே மிக நீண்ட நேரம் நின்று தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அப்பொழுது கூறப்பட்டது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், பெரும்பாவங்களை நீங்கள் செய்ய மாட்டீர்கள், சிறு சிறு பாவங்கள் நிகழ்ந்தால் அவைகளை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் ஏன் இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை வணங்க வேண்டும், கால்கள் வீங்கும் அளவிற்கு நின்று வணங்க வேண்டும் என்ற பொழுது அவர்கள் கூறினார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றியுடைய அடியானாக ஆக வேண்டாமா? அல்லாஹ்விற்கு நன்றியுடைய அடியானாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த அளவிற்கு வணக்கம் புரிகின்றேன் என்பதாக குறிப்பிட்டு காட்டினார். ஆக இபாதத்துடைய விஷயத்தில அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே ஒரு நற்குணம் நிகழ்ந்திருக்கின்றது. அதுபோல இந்த தூதுவத்தை அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய பணி, அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடந்து கொண்டு வந்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலா நபிமார்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள் என்பதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. ஒரு சமுதாயத்திற்கும் ஒரு ரசூலை, தூதுவரை நாம் அனுப்பினோம். ஏன் அனுப்பினோம் தெரியுமா? அன் இஅ்புதுல்லாஹ, அந்த மக்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றும், இன்னும் விக்கிரகங்களுடைய வழிபாட்டை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும், மக்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அனுப்பப்பட்டிருக்கின்றார். இந்த உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எத்தனையோ நபிமார்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார். அவர்களிலே 25 நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் பின்பற்ற வேண்டிய தூதர் யார் என்று சொன்னால் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதற்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களுடைய சட்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிட்டது. காரணம் என்ன? அவர்கள் கொண்டு வந்த தூய மார்க்கத்தை மனிதர்கள் மாசுபடுத்தி விட்டார்கள். யஹூதி நஸ்ராக்கள் அவர்களெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கடவுளாக ஆக்கிவிட்டார்கள்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களெல்லாம் நபிமார்கள், ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். ஆனால் அவர்களையே அவர்கள் என்ன செய்துவிட்டார்கள்? அவருடைய சமுதாயத்தவர்கள் கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலையை ஒழிப்பதற்காக வேண்டி உலகத்திற்கு வந்தவர்கள். அவருடைய மரணத்திற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே ஒரு சிலையை காபாவிலே கொண்டு வந்து வைத்துவிட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலே ஒத்து சுவார் யகூஸ் யகூக் என்கின்ற இந்த பாதிரிமார்கள் மதகுருமாருடைய சிலையினை வணங்கி கொண்டிருந்திருக்கின்றார்கள். இப்படி இதற்கு முன்பு வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் அவருடைய மறைவிற்கு பிறகு அந்த அவருடைய சமுதாயத்தவர்கள் அவர்களே கடவுளாக்கி விட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலை தனக்கும் வந்துவிடக்கூடாது என்பதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றார்கள். கூறினார்கள், லா துதுருனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்ன மரியம். நசாராக்கள் மரியமுடைய மகனை அளவுக்கு மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்னை புகழாதீர்கள். இன்னமா அபுதுன், நான் ஒரு அடியான். ஃபகூலு அப்துல்லாஹ் வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர் என்று என்னை சொல்லுங்கள், என்னை கடவுளாக ஆக்கிவிடாதீர்கள். அதோடு மட்டுமல்லாமல் தன்னை யாரும் வரம்பு மீறி புகழக்கூடாது என்று தடுத்தார்கள். தனக்காக எழுந்திருக்கக்கூடாது என்று தடுத்தார்கள். தனது காலிலே விழுவதை தடுத்தார்கள். தன்னை உருவமாக வரையக்கூடாது என்று தடை போட்டார்கள். தன்னை சிலையாக வடிக்கக்கூடாது என்றார்கள். காரணம், இப்படி அதற்கு அனுமதி கொடுத்தால் பின்னால் வரக்கூடியவர்கள் தன்னை கடவுளாக ஆக்கிவிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக 1446 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முன் வாழ்ந்த நபிமார்களுக்கு ஏற்பட்ட நிலை தனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் இருந்த நபி உலகம் முடிகின்ற வரை அவர்களுடைய அந்த சொல் செயல் அங்கீகாரம் நிலைத்து நிற்க வேண்டும், குர்ஆன் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆற்றினார்கள். உலகத்திலே கடவுளாக ஆக்கப்படாத ஒரே தலைவர் யார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஒரே நபி யார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆனால் அவர்கள் வாழ்ந்து முடித்ததற்கு பிறகு பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த மக்களில் சிலர் என்ன செய்து விட்டார்கள்? அந்த நபியை நாங்கள் புகழ்கின்றோம், அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் என்கின்ற பெயரிலே மீலாது விழாக்கள் என்றும் மௌலிதுகள் என்றும் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுக்கு உண்டான அந்த சிபாத்துகளை கொடுத்து இணை வைக்கக்கூடிய ஒரு வகையிலே சில நூல்களை இயற்றி இருக்கின்றார். மௌலிது பாடல் என்பதாகவும், புழுதா என்பதாகவும், பானத்து சுவாத் என்பதாகவும் இப்படிப்பட்ட கவிதைகளை அவர்கள் உருவாக்கி அல்லாஹுடைய அந்தஸ்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருப்பதை போன்று காட்டுகின்றார்கள். இது முற்றிலும் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கின்றது. பெண்ணியமிக்க அல்லாஹ்வியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்து பிஹிமா. உங்களிடத்திலே நான் 2 விஷயத்தை விட்டு சொல்கின்றேன், அவைகளை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று குர்ஆன், மற்றொன்று ஹதீஸ். இந்த 2னுடைய அடிப்படையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் ஈருலகத்திலும் வெற்றி பெறலாம் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவிலை நாம் பின்பற்றி இவ்வுலகத்திலே நல்லதொரு வாழ்வு வாழ்ந்து நாளை மறுலகத்திலே சுவனம் செல்லக்கூடிய நற்பேற்றினை அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. अल्लाहु अकबर अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह अशहदु अन्ना मुहम्मदर रसूलुल्लाह हय्या अलस सलाह हय्या अलल फलाह कद कामती सलात अल्लाहु अकबर ला इलाहा इल्लल्लाह. உடைய சப்புகளை நேராகவும் நெருக்கமாகவும் இடைவெளி இல்லாமல் விட்டு விடுங்கள். உள்பள்ளியை பூர்த்தி செய்துவிட்டு வெளிப்பள்ளியில் நிற்கவும்.
பள்ளிக்கு வெளியிலையும் பாய் போடப்பட்டிருக்கிறது.